மதிப்பிற்குரிய பணிப்பாளர் குணத்திலக ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பணிப்பாளர் இந்திகா ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பணிப்பாளர் ஜானக கமல்குட ஐயா அவர்களுக்கும், ரஸ்மி அம்மினி அவர்களுக்கும். ஹலோ டீச்சர்ஸ், ஜானக கமல் கேக்குதா? ஓகே டீச்சர். பணிப்பாளர் ஜானக கமல்குட, மதிப்பிற்குரிய ரஸ்மி அம்மினி அவர்களுக்கும், சிறப்பு விரிவுரையாளர் நதியா அம்மினி, பத்மஜா அம்மினி, மீனா அம்மினி அவர்களுக்கும், சுஜானி அம்மினி அவர்களுக்கும் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பாடமானது, எனது பெயர் எம் கலைவாணி. எனது குழுவில் அங்கம் வகிக்கும் ஆசிரியர்கள் எம் கலைவாணி, மணிமேகலா, விக்னதர்ஷிகா, மஞ்சுளா, ஷர்மிளா, பிகாசா, என்ஷெலா, லூசியா பங்கு கொள்கிறார்கள். எனது பெயர் எம் கலைவாணி. விவேகானந்தா முன்பள்ளியில் நுவரெலியா மாவட்டத்தில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். மொடியூல் 1 பாடம் 2. பாடம் 2 ஜாடு பிட்டாரா என்பது இந்தியாவின் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட 3 முதல் 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான விளையாட்டு அடிப்படையிலான கற்றல் பெட்டியாகும். ஜாடு பிட்டாரா என்றால் இது குழந்தைகள் கற்றலை விளையாட்டின் மூலமாக அனுபவிக்க உதவும் வகையில் உருவாக்கப்பட்ட கற்றல் பயிற்சி பெட்டியாகும். ஜாடு பிட்டாரா என்றால் தமிழில் மந்திர பெட்டி அல்லது ஜாது மாய பெட்டி என்று பொருள் தருகிறது. குழந்தையின் கல்வியை சுவாரஸ்யமாகவும் அனுபவத்துடனும் கற்றுக்கொள்ளும் வகையிலும் இருக்கின்றது. இதில் உள்ளடக்கமாக விளையாட்டு புத்தகங்கள், செயல்பாட்டு புத்தகங்கள், வேலைத்தாள்கள், விளையாட்டு பொருட்கள், புதிர்கள், பொம்மைகள், படக்காட்சிகள், பாசையுடனான விளையாட்டுகள், ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர்களுக்கான கையேடாகவும் இது அடங்கியுள்ளது. இவை அனைத்தும் குழந்தைகளின் சமூக, உணர்ச்சி, அறிவியல், மொழி மற்றும் கலாச்சார வளர்ச்சியை ஊக்குவிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 53 கற்பித்தல் பயிற்சிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதில் 5 பிரதான களங்களாக மூலி விருத்தி, அறிவு விருத்தி, சமூக விருத்தி, அறிவியல் விருத்தி மற்றும் கலை விருத்தி, உடல் விருத்தி என 5 வகையான களங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தொடருங்கள் ஆசிரியர். வணக்கம். நான் நுவரெலியா மாவட்டத்தில் வலுப்பன பிரதேசத்தில் முன்பள்ளியில் கடமையாற்றி வருகின்றேன். எனது பெயர் மஞ்சுளா. இன்றைய விரிவுரையில் நான் ஜாதுகே பிட்டாரா என்ற அந்த மெஜிக் பாக்ஸில் இருக்கும் உள்ளடங்கிய விடயத்தில் பாடத்திட்டத்தில் அடங்குபவை. நாம் ஒரு நாள் பாடத்தை திட்டமிடும் பொழுது அதில் என்னென்ன விடயங்களை உள்ளடக்க வேண்டும், அதில் அடங்கியிருக்க விடயங்கள் என்ன என்பதை பற்றி கூறலாம் என்று நினைக்கின்றேன். இதில் objectives of the topic என்ற தலைப்பிற்கு அமைய இந்த கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதில் நாம் ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு பாடத்தை திட்டமிடும் பொழுது அந்த பாடத்திட்டத்தில் சில செயற்பாடுகளை நாம் உள்ளடக்க வேண்டும். முதலாவதாக ஒரு பிள்ளை வகுப்பிற்கு வரும் பொழுது அந்த பிள்ளையை நாம் வரவேற்க வேண்டும். தனது நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லி அவர்களை வரவேற்று ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லுதல், அந்த மாதிரியான விடயங்களை ஒவ்வொரு நாளும் எமது பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டும். அதையும் இந்த பாடத்திட்டத்திற்குள் நாம் உள்ளடக்க வேண்டும். அடுத்ததாக எமது முற்பள்ளி தொடங்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பிரேயர் செய்வோம். அவர்களுக்கு ஒரு காலை வணக்கம் ஒன்று நாம் நடத்துவோம். அந்த காலை வணக்கத்தை நாம் அதனால
இருக்கின்ற விடை ஒழுங்குமுறையில் அதை பின்பற்றுவதற்கு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் வழிபடுத்த வேண்டும். அதையும் இந்த பாடத்திட்டத்திற்குள் இந்த ஜாதிக்கு ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த டாபிக் அதற்கு அந்த விடையும் அடங்குகிறது. நாம் ஒரு நாள் பாடத்திட்டமிடும் பொழுது தவறாமல் நாம் அதையும் ஒரு பிள்ளைக்கு பழக்கப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அப்பிள்ளையை சுதந்திரமாக விளையாட வேண்டும். விளையாட்டுக்கு மூலமே பிள்ளைக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்டெம் எடுகேஷனில் நமக்கு விரிவுரை நிகழ்த்திய விரிவுரையாளர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஒரு பிள்ளைக்கு நாம் விளையாட்டு மூலம் கல்வி கற்க வேண்டும் என்ற அந்த விடயத்தினையும் நாம் இந்த திட்டத்திற்குள் உள்ளடக்க வேண்டும். அவர்களுக்கு விரும்புமுறையில் விருப்பமான வகையில் அவர்கள் இந்த செயற்பாடுகளை இணைந்து நடத்தும் பொழுது நண்பர்களோடு உரையாடுவார்கள், ஒரு மகிழ்ச்சிகரமாக செயற்பாடுகள் இயங்குவார்கள். அவர்கள் தனது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள கூடியதாக கூட இருக்கும். எனவே எமது இந்த பாடத்திட்டத்தில் இந்த விடயத்தையும் நாம் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பாடத்திட்டத்தில் நாம் ஒரு நாள் செயற்திட்டத்தில் செய்யும் பொழுது பிள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் கூற வேண்டும். ஒரு பிள்ளை யாராவது ஒருவரிடம் தனது நண்பரிடம் ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு நன்றி சொல்லுதல், ஏதாவது ஒரு தண்ணீர் அருந்தும் பொழுதோ அல்லது மனசல் கூடத்திற்கு செல்லும் பொழுதோ அந்த மாதிரியான விடயங்கள் செய்யும் பொழுது ஆசிரியர்களிடம் கேட்டு செல்ல வேண்டும். ஆசிரியர்களிடம் அனுமதி கேட்டு செல்ல வேண்டும். ஏதாவது செய்யும் பொழுது அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களையும் நாம் அந்த செயற்பாடுகளில் நாம் உள்ளடக்க வேண்டும். இது கட்டாயமான ஒன்று என்று எமக்கு தத்யா மேம் அவர்கள் அவரது விரிவுரையில் எமக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு நாளாந்தம் இந்த செயற்திட்டத்தில் கதைகள் அதிகமாக கதைகள் அவர்களுக்கு கூற வேண்டும். கதைகள் அவர்களுக்கு செவிமடுக்க செய்ய வேண்டும். அவர்களுக்கு சுவாரஸ்யமாக அந்த கதைகளை கூற வேண்டும். அந்த கதைகளுக்கு நாம் கூறும் பொழுது அவர்களுக்கு கேள்விகள் கேட்பதற்கு அதே போன்று அவர்களுக்கு பதில் அளிப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் அப்பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது கூட நித்யா மேம் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது பாட நடனம். சிறு பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே எமது வகுப்பில் நாம் அவர்களுக்கு முன்பள்ளியில் செயற்பாடுகள் செய்யும் பொழுது நாம் அதை கண்கூடாக காணக்கூடியதாக கூட இருந்திருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே பாட நடனம் என்று வரும் பொழுது அவர்கள் விரும்புவார்கள், அதை அதிகமாக விரும்புவார்கள். அதை நாம் செயற்படுத்தும் போது அவர்கள் மகிழ்ச்சியாக கூட செயற்படுவார்கள். எனவே எமது பாடத்திட்டத்தில் இந்த ஜாதிகை பிட்டாரா என்று செய்ய இந்த மெஜிக் அமைய பாடத்திட்டம் இடும் பொழுது இந்த பாடல் நடனம் இதையும் நாம் கட்டாயமாக அதில் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மேடம் அவர்கள் கூறியிருந்தார்கள் வரைவதற்கு கலைத்துறை சம்பந்தமான விடயங்கள். இம்மாதிரியான விடயங்களில் அதிகமாக விரும்பி செயற்படுவார்கள். ஒட்டும் பொழுது அந்த நிறம் தீட்டும் பொழுது இவ்வாறான விடயங்கள் அவர்களுக்கு கூறும் பொழுது சிறு திசைனார் பெரு திசைனார் அந்த செயற்பாடுகள் அது விருத்தி அடையக்கூடிய ஒரு செயற்பாடாக கூட இது இருக்கும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் விருப்பத்துடன் செயற்படுவார்கள். எனவே நாம் இந்த பாடத்திட்டம் பொழுது இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தாக பிள்ளையை ஒரு நாள் பாடத்திட்டம் விடும் பொழுது நாம் பிள்ளையை வகுப்பறையிலே இருந்து அவர்களை செயற்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு கட்டாயமாக ஒரு செயற்பாடுகளை வகுப்பறைக்கு வெளியில் சென்று அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் என்றும் அதை கூறலாம். வகுப்பறைக்கு வெளியில் சென்று பிள்ளையை கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட வைக்க வேண்டும். கட்டாயமாக அதுவும் பிள்ளைக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஒரே இடத்தில் வகுப்பறைக்குள்ளே இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கு அது சில சந்தர்ப்பங்களில் அது கஷ்டமாக இருக்கும். அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். சோர்வடையக்கூடிய நிலைமை இருக்கும். எனவே அவர்களை ஓரிரு செயற்பாடுகளை கட்டாயமாக ஒரு நாள் பாடத்திட்டத்தில் ஓரிரு செயற்பாடுகளை வெளியில் அவுட்டோர் செயற்பாடு சொன்னா கட்டாயமாக எமது பிள்ளைகளுக்கு நாம் வழங்க வேண்டும். எமது ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த டாபிக் என்பதற்கு கீழ் நித்யா மேம் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அடுத்ததாக ஒரு பிள்ளையை ஒரு சந்தோஷமாக ஒரு பாடசாலையை சந்தோஷமாக ஒரு முன்பள்ளியை நாம் ஆரம்பிப்பது, அந்த நாள் எப்படி அந்த நாளை சந்தோஷமாக வைத்திருப்பது என்பது பற்றியும் மேம் எமக்கு நிறைய விடயங்களை அழகாக தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு பிள்ளை காலையில் வரும் பொழுது ஆசிரியரானவர் அப்பிள்ளையை இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அப்பிள்ளையானது முன்பள்ளிக்கு வரும் பொழுது மகிழ்ச்சி அடைய செய்யும் வகையில் ஒரு செயற்பாடுகள் செய்ய வேண்டும். வரும் பொழுது அவர்களை ஹக் பண்ணலாம், அவர்கள் கை சேர்த்து அவர்களை வரவேற்கும்.
வரவேற்கலாம். இம்மாதிரியான விடயங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு இசை என்றால் பிள்ளைகளுக்கு விருப்பம். பிள்ளைகள் விரும்பக்கூடிய நிறைய பாடல்கள் இருக்கின்றது. ஆங்கில மொழி, அனைத்து மொழிகளிலும் இருக்கின்றது. எனவே ஒரு பிள்ளை காலையில் முன்பள்ளிக்கு வரும் பொழுது நாம் அவர்கள் விரும்பும் வகையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்கள் ரசிக்கக்கூடிய, அவர்கள் சந்தோஷம் அளிக்கக்கூடிய இசையை முன்பள்ளியில் ஒலிக்கலாம். அப்பொழுது அவர்கள் வரும்பொழுது ஆசையாக நடனம் ஆடிக்கொண்டு அப்பாடலை அவர்கள் முன்னிறுத்திக் கொண்டு கூட வகுப்பறைக்கு வருவார்கள். அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சிகரமாக அந்த முன்பள்ளிக்குள் அவர்கள் வரக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் நுவர்லியா மாவட்டத்துல முன்பள்ளி ஆசிரியரா கடமையாற்றுறேன். எனது பெயர் மணிமேகலா. நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, இந்த ஜாதி பித்தாரா இந்த லெசனின் ஊடாக இந்த எம்பதிங்கிற ஒரு விடயத்தை மிஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எம்பதிங்கிறது இரக்கம். இரக்கம்னா என்னன்னு முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை வந்து நம்ம நேரடியா இரக்கம் கருணை அப்படின்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு விளங்காது. அதை வந்து நடைமுறை வாழ்க்கையோட அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் இரக்கம்னா என்னன்னு அவங்களுக்கு விளங்கும். அதாவது இன்னொருவரை புரிந்து கொண்டு அவர்கள் மீது அனுதாபத்தை எப்படி காட்டுறது. ஒரு திடீர்னு ஒரு பொடிய இந்த முன்பள்ளியில ஒரு பிள்ளை வந்து ஓடி வந்து விழுகுறான். விழுந்தோன்னா அவனை நம்ம தூக்கி அவனுக்கு காயம் பட்டுருச்சா, அடிபட்டுருச்சா அப்படின்னு நம்ம எப்படி அவனை எப்படி நம்ம கையாளுறோமோ அதை வந்து இன்னொரு புள்ள பாக்குறது நூடாக நம்ம எப்படி இரக்கத்தை காட்டுறோம் அப்படின்னு அவனுக்கு சொல்லலாம். மற்றது இந்த எம்பதிங்கிறத புரிஞ்சு கொண்டா அந்த பிள்ளை வந்து தன்னைத்தானே நன்றா புரிஞ்சு கொள்ளும். அதற்கான ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கிளாஸ் ரூம்ல செய்யறது மிஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது லேபல் யுவர் ஃபீலிங் அப்படின்னா அந்த ஃபீலிங்கை வந்து அவங்க எப்படி அடையாளப்படுத்துறாங்க. கோபமா இருக்கிறதும் சரி, கவலையா இருக்கிறதும் சரி, இரக்கமா இருக்கிறதும் சரி, அதை வந்து எப்படி வந்து பிள்ளை வந்து அடையாளம் காண்றானோ அதனினூடாக வந்து அவங்களுக்கு எம்பதி லேர்னிங் வந்து நல்லா விரிவடையுது. அடுத்து வந்து இரக்க குணத்தை போல செய்து காட்டல். ஒரு ஸ்டோரி எடுத்துக்கலாம். ஒரு பூனையோ நாயோ ஏதோ ஒண்ணு பிராணிகள் வந்து கீழே விழுந்து அடிபட்டு அப்படி இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வந்து ஒரு இரக்க குணத்தை நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி காட்டலாம் பிள்ளைகளுக்கு. அதன் மூலமாகவும் எம்பதி லேர்னிங் வந்து நல்லபடியா இருக்கு. அடுத்தது கோல்டன் ரூல்ஸ். கோல்டன் ரூல்ஸ்னா சாரி, தேங்க்யூ அந்த மாதிரி சொற்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம. அடுத்தது எமோஷனல் ஒர்க் ஷீட். எமோஷனல் ஒர்க் ஷீட்ஸ்னா இமோஜிஸ் இருக்கும் தானே, ஸ்மைலி ஃபேஸ், சேட் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கும் தானே. அந்த ஸ்மைலி ஃபேஸ்லாம் காட்டி இதுதான் சிரிக்கிற முகம், இதுதான் அழுகிற முகம், இதுதான் கோபமாகிற முகம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து விளங்கப்படுத்தணும். மற்றது வந்து நல்ல ஒரு படிப்பினை கதைகளை கூறுவதனூடாக அவங்கள்ட்ட லேர்னிங் வந்து இன்னுமே அபிவிருத்தி அடையுது. அடுத்தது ஷேரிங் அண்ட் கேரிங். ஷேரிங்னா இன்னொருத்தரோட சாப்பாடு ஒருத்தர் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், முன்பள்ளியில பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, அவங்க பசியா இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவதனூடாகவும் இரக்கத்தை வந்து அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு. அடுத்து ஒரு பிள்ளை வந்து அழுதுகிட்டே இருக்கு, காலையில வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்குன்னா இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்லலாம், நீங்க அழுவ வேணான்னு சொல்லுங்க, கண்களை தொடச்சி விடுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுப்பதன் மூலம் வந்து இரக்கத்தை வந்து அவங்க புரிஞ்சு கொள்றாங்க நல்லாவே. நண்பன் ஒருத்தன் பென்சில் ஒண்ணு கொண்டு வரலன்னா தனக்கிட்ட இருக்க பென்சில் ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு பழக்கலாம். சரியா? அதனூடாகவும் அவங்களுக்கு லேர்னிங் ஸ்கில் வந்து நல்லாவே டெவலப் ஆகுது. மற்றது சே சம்திங் நைஸ். நல்ல விடயங்களை வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுக்கறது, நம்ம தான் ரோல் மாடல் அவங்களுக்கு. நம்ம சொல்லி கொடுக்கறது தான் எடுத்துட்டு போவாங்க அவங்க லைஃப் லாங். ஏன்னா நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஹெல்பிங் அதர்ஸ், பிறருக்கு உதவுதல், கருணை காட்டுதல். அந்த பிச்சைக்காரங்க, மற்றது அந்த குப்பை கொட்டுற வேலை செய்யறவங்க அவங்களெல்லாம் கண்டாங்கன்னா பிள்ளைகள் வந்து சில பேர் பின்வாங்க கூடும். அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், அவங்க எதனால இதை செய்யறாங்க, அவங்க செய்யறனால தான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதன் மூலமாகவும் அவங்களுக்கு லேர்னிங்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகுது. இத்தோட மொடியூல் 1ல லெசன் 2ங்கிற பாடம் வந்து நிறைவடையுது. அடுத்து லெசன் 3க்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாலசிங்கம் விக்னதர்ஷிகா, அறிவொளி முன்பள்ளி, நுவர்லியா மாவட்டம், முகமதுலா. இந்த ஜாது பித்தாராவை எடுத்துக்கொண்டோம்னா மெஜிக் பாக்ஸ்னாவே பிள்ளைகள் வந்து ரொம்ப கியூரியஸா பார்ப்பாங்க. என்ன அதுல வந்து இப்ப டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல நம்ம பார்த்தோம்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற வந்து புக்கும் கார்ட்ஸும்.
புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம சரி ஒரு சின்ன குட்டி வேலைகள் செய்யும் போது கூட பிள்ளைகள் வந்து பெரிய பெரிய படங்கள் உள்ள புத்தகங்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாவே இருப்பாங்க. அது மாதிரி இந்த சாது பித்தாரா பாக்ஸ்ல வந்து புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் கதை புத்தகங்கள், படம் பார்த்து கதை கூறுதல், பேசும் படங்கள், கிராண்ட்மா கார்னர் என்பன வந்து சிறப்பாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கான். அது இல்லாம சஞ்சிகைகள், இந்த மாதிரி விடயங்களும் வடிவமைக்கப்பட்டு காணப்படுமா. இதை பொறுத்த வரைக்கும் படம் பார்த்து கதை கூறல் அப்படிங்கிறப்ப நம்ம நார்மலா போட்டோஸ ஒண்ணுதான் காட்டும் போதே அவங்க வந்து படம் பார்த்து கதை கூறுவாங்க. நம்ம சொல்லும் முன்னுக்கே பிள்ளைகள் என்ன செய்வாங்க, டீச்சர் இப்படித்தான், இதுதான் வருமா இதுதான் வருமா அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இப்போ பொதுவா வந்து பேசும் படம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டோவை காட்டலாம். அப்ப அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஹாஸ்பிட்டல் தான் இது அப்படின்னு. ஒரு சந்தைக்கு போற மாதிரி ஒரு படம் காட்டலாம், புகையிரத நிலையத்தை காட்டலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஜாது பித்தாராவுல இந்த புக்ஸ்ல இருக்கும். அது இல்லாம முக்கியமானது வந்து இந்த கிராண்ட்மா கார்னர். இந்த கிராண்ட்மா கார்னரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப வந்து இந்தியாவுல வந்து கிராண்ட்மா கார்னர் தனியா இருந்தாலும் நம்ம வந்து நார்மலா ஒரு ஆட்சி மாதிரி ஒரு உடுப்பு உடுத்தி இல்லைன்னா அவங்களோட போட்டோஸ் எது சரி போட்டு ஒரு கார்னர்ல வச்சுட்டா அந்த மாதிரி சமயங்களை வந்து இந்த ஜாது பித்தாரால இருந்தது புக்ஸை வந்து நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு அங்க வாசிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கான ஒரு இடம், இல்லாட்டி படம் பார்க்கறதுக்கான ஒரு இடமா வந்து அதை கருதுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா கார்ட்ஸ், அட்டைகள். இந்த அட்டைகள் மூலம் வந்து மெஜிக் பாக்ஸ் தானே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப சரியான நிற அட்டைகளை வந்து அவங்க எடுக்கிறதுக்கும் அவதானிக்கிறதுக்கும் அவங்கள்ட்ட அவதானிப்பும் மதிப்பீடு திறனும் வந்து அதிகரிக்க வந்து இந்த கார்ட்ஸ் வந்து உதவுது. அது இல்லாம ஜோக்கர் கார்ட்ஸும் இதுல இருக்கு. அடுத்து நம்பர் ட்ரேசிங் கார்ட்ஸும் இருக்கு. இதுல வந்து இலக்கங்களை எப்படி தேடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அல்பபெட் ட்ரேசிங் கார்ட்ஸ். இதுல வந்து கேபிட்டல் லெட்டர்ஸும் தனியா நம்ம தேடி எடுக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்து சிம்பிள் லெட்டர்ஸும் தனியா தேடுறதுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அது இல்லாம இன்னும் கொஞ்சம் போனோம்னா இமோஷன் போஸ்டர்ஸ். அப்போ இப்போ அல்பீனா அந்த போஸ்டர்ஸ் எடுக்க சொல்லலாம். அப்ப தேடி எடுப்பாங்க. அப்ப அதுல நம்ம பார்க்கலாம் அவங்கள்ட்ட அவதானிப்பும் மதிப்பீடும் எப்படி இருக்குன்னு. அடுத்து வவல்ஸ் போஸ்டர். வவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டீப்பா தெரிஞ்ச பிள்ளைகள் வந்து வவல்ஸையும் நீட்டா எடுத்துருவாங்க. அடுத்து பறவைகள், மிருகங்கள் அந்த மாதிரி போட்ட கார்ட்ஸையும் நம்ம போட்டா அவங்க இனம் காண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம நாட்டுக்கு தேசிய சின்னம் இருக்கு தானே, அது எது வச்சாலுமே ஈஸியா வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஜாது பித்தாரா மேஜிக் பாக்ஸ்ல இருக்கு, புக்கும் கார்ட்ஸும். தேங்க்யூ டீச்சர். அடுத்து வந்து சார்ட்ஸ், அட்டவணைகள். அட்டவணைகள்ல வந்து 7 வகை வந்துருக்கு. ஒன்று வந்து எழுத்து அட்டவணைகள். எழுத்து அட்டவணைங்கும் போது முன்பள்ளியில வந்து நம்ம பெரும்பாலும் எழுத்துக்கள் அட்டவணை வந்து படத்துங்களோட வச்சிருப்போம். அதை வந்து புதிய புதிய விடயங்களை வந்து இணைச்சு வைக்கும்போது மாணவர்களுக்கு வந்து அதை கவரக்கூடிய வகையில இருக்கும். அதே மாதிரி இலக்கங்கள் ஒன்றுன்னா ஒரு உருவம், இரண்டுன்னா 2 உருவம், அந்த மாதிரி அட்டவணைகள் செஞ்சு வைக்கலாம். அதே மாதிரி உணர்ச்சி அட்டவணைனா ஒரு பிள்ளை காலையில முன்பள்ளி வரும்போது ஒரு பிள்ளை அழுதுகிட்டு வருது, ஒரு பிள்ளை சிரிச்சுக்கிட்டு வருது. அப்ப அந்த முக பாவனைகளை காட்டுறதுக்காக அந்த உணர்ச்சிகள் அட்டவணைகள் வைக்கலாம். மெஜிக் வேர்ட் அட்டவணை, அதே மாதிரி உயிரெழுத்து அட்டவணைகள் இருக்கு, மிருகங்கள் பறவைகள் அட்டவணைகள் இருக்கு, மற்றது தேசிய சின்னங்கள் அட்டவணைகள் இருக்கு. கட்டாயமா ஒரு பிள்ளைக்கு வந்து நம்ம தேசிய சின்னங்களை கட்டாயம் காட்டாகணும். அதுக்காக தனியா நம்ம ஒரு தேசிய சின்னங்கள் அட்டவணைகள் வைக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து இலகுல அவங்க விளங்கிக்கக்கூடிய வகையில நம்ம அட்டவணைகளை தயாரிக்கணும். அதே போன்று உருவங்கள் பெரிதா தெரிகிற வகையிலையும் அட்டவணைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என இந்த ஸ்டீம் எஜுகேஷன் மூலம் கற்றுக்கொண்டோம். அதே மாதிரி டொமினோஸ் கலர்ஸ், நம்பர்ஸ், இங்கிலீஷ் மற்றும் மேத்தமெட்டிக்கல்ல வந்து எப்படி ஆதிக்கம் செலுத்துதுங்கிறத அடுத்து வரும் பகுதியில வந்து விரிவாக ஆசிரியர். வணக்கம் டீச்சர். எனக்கு தந்த தலைப்பு வந்து ஃப்ளாஷ் கார்டும் போஸ்டர்ஸும். ஃப்ளாஷ் கார்டு மூலம் வந்து 1 to 10 வரையும் நாங்கள் ஃப்ளாஷ் கார்டை எடுத்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு சொல்லலாம். அந்த பீட்ஸ் மணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு 1 என்றால் 1 பீட்ஸ் எடுத்து வைக்கிறது, 2 என்றால் 2 என்ன கவுண்ட் பண்ணி 2 அப்படி எடுத்து வைக்கிறது. அப்படி ஃப்ளாஷ் கார்டு மூலம் செய்யலாம்.
மற்றது வந்து வருணங்கள் சிவப்பு, மஞ்சள் இது போன்ற வருணங்களை பிள்ளைகளுக்கு ஃபிளாஷ் கார்டு மூலம் காட்டி அத வந்து என்ன வர்ணம் என்று கேட்கலாம் பிள்ளைகளிடம். அடுத்ததாக வந்து தமிழ் அரிச்சுவடிகள் இருக்குது. ஆனா, ஆவண்ணா, ஒன்றுல இருந்து ஆவண்ணா அதுகளை காட்டி இது என்ன எழுத்துன்றது பிள்ளைகளுக்கு ஃபிளாஷ் கார்டு மூலம் எங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக போஸ்டர் மூலமாக வந்து காட்டு மிருகங்கள், அடுத்தது நீர்ல உள்ள மிருகங்கள், இது போன்ற மிருகங்களை எங்களுக்கு போஸ்டர் மூலமாக பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். இதன் மூலம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நினைவு ஞாபக சக்தி, யோசிக்கும் திறன்களை அதிகரிக்க முடியும். நாம் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர்கள் யோசித்து பதில் கூறும் போது இதன் மூலம் எங்களுக்கு ஞாபக திறனை வளர்க்க முடியும். ஃபிளாஷ் கார்டு தினமும் ஒரு பள்ளியில் பயன்படுத்துவதன் மூலம் பிள்ளைகளுக்கு தினமும் அந்த சொற்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு அதனை ஞாபகத்தில் வைத்திருக்க உதவுகின்றது. போஸ்டர் மூலம் போஸ்டரை எடுத்துக்கொண்டால் போஸ்டர் மூலம் ஒரு பெரிய படம் ஒன்றை வரைந்து அந்த படத்தை வைத்து பிள்ளைகளுக்கு அதனை சொல்லி விளக்க முடிகின்றது. அதனை வைத்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த மிருகங்கள், யானை போன்ற மிருகங்களை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த முடிகின்றது. வணக்கம், நான் ஆஞ்சலா லூயிசியா, ஜென்ஸ்பியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆசிரியராக இருக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறது வந்து பசில்ஸ், அதாவது ஜிக்ஸோ பசில்ஸ். இதில் ஒரு படத்தை பல துண்டுகளாக வெட்டி அந்த துண்டுகளை இணைத்து முழு படத்தையும் உருவாக்குகிறார்கள். அதாவது இவருடைய அறிவுத்திறனை வளர்க்க முடியும் என்பதை பற்றி நதியா மேம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த பசில்ஸ்ல வாட் இஸ் த மிஸ்ஸிங் பசில்ஸ் வந்து விடுபட்ட புதிர் குழுவாக பிரிந்து இந்த பசில்ஸ்களை உபயோகிக்கின்றோம். மூன்றாவது வந்து ஃபைண்ட் அவுட் த ஹாட் பசில்ஸ், அதாவது 2 விதமான படங்களை கொடுத்து பறவையோ அல்லது ஒரு வாகனமோ கொடுத்து வித்தியாசமாக தெரிவு செய்ய இவைகளை நாங்கள் உபயோகிக்கின்றோம். 4வது பேட்டர்ன் சேஞ்சிங் பசில்ஸ், அதாவது வடிவங்களை மாற்று புதிர் அல்லது வடிவத்தை மாற்று புதிர், ஒரு வடிவத்தை மாற்றி மற்றொரு வடிவமாக மாற்றுவது அல்லது ஒரு வடிவத்தை பகுதிகளாக பயன்படுத்தி வடிவத்தை உருவாக்குவது. மேட்சிங் ஷேப்ஸ், அடுத்தது பொருத்தமானவைகளை பொருந்துவது, பொருத்தமில்லை என்பதை கண்டறிய செய்தல். அங்கு பிள்ளை இதற்கு பொருத்தமில்லை என்பதை அறிந்து கொள்ளும். இவைகளை, அதாவது பசில்ஸ்களை பாவிப்பதன் மூலமாய் குழந்தைகளின் சிந்தனை, அவதானிப்புகளை, அறிவுத்திறன்களை வளர்ச்சி செய்ய முடியும் என்பதை நதியா மேம் அங்கு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் நாங்க பார்ப்போம் பப்பட்ஸ் வந்து ஃபீமேலாகவும் மேலாகவும் நாங்க பார்க்கலாம். அதாவது பப்பட்ஸை வச்சு நாங்க குடும்ப உறுப்பினர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், அறிமுகப்படுத்தலாம் அவங்கள. அதாவது குடும்பத்துல யார் யாரு எப்படி அப்படின்னு அவங்களுடைய பாவனைகள் இவைகளை நாங்க இந்த பப்பட்ஸ் மூலம் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த முடியும். அதாவது பப்பட்ஸ்ல வந்து க்ளோ பப்பட்ஸ், அதாவது கையுறை பொம்மலாட்டங்கள் இருக்கு. அடுத்தது எங்களோட ஃபிங்கர்ல பொம்மலாட்டங்கள் இருக்கு. அடுத்து வந்து சேட் பேப்பர்ஸ் பப்பட்ஸ், அதாவது அரட்டை ஆவணங்கள் பொம்மலாட்டங்கள். அடுத்து வந்து கொட்டன் டால் பொம்மலாட்டங்கள் இருக்கு. அடுத்து வந்து சாஃப்ட் அனிமல் பப்பட்ஸ், அதாவது மென்மையான விலங்குகள் பொம்மலாட்டங்கள். இவ்வாறு பிள்ளைகளுக்கு இந்த பப்பட்ஸ் மூலம் பிள்ளைகளுக்கு இவ்வாறான கலைகளை நாங்க கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு இவ்வாறான உறவுகளையும் இவ்வாறான கதைகளையும் நாங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நன்றி. எல்லோருக்கும் எனது வணக்கம். நான் மணிமேகலா. இந்த ஜாதோய் பித்தாராங்கிற மேஜிக் பாக்ஸுக்கு டாய்ஸ் அண்ட் கேம்ஸ்ங்கிற சில மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸை பத்தி பார்ப்போம். 1வது இருக்கு சென்சோரியல் டாய்ஸ்.
சென்சோரியல் டாய்ஸ்னா தொட்டுணரக்கூடிய விளையாட்டு சாமான்கள் இருக்கும் அதுல. அடுத்து ரோப் அண்ட் லேடர்ஸ், கயிறு மற்றும் மேனி, அதெல்லாம் அந்த டாய்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. மற்றது பாலிங் செட், நான் நினைக்கிறேன் எல்லார் முன்பள்ளியிலையுமே அந்த பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திர செட் வந்து எல்லா முன்பள்ளியிலையுமே இருக்கும். மற்றது பால்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணும் அந்த டாய்ஸ். அடுத்து பிளாஸ்டிக் கார்ன்ஸ்னா அந்த உயரமா ஒன்று இருக்கும். மற்றது அதுக்கு இந்த சின்னதுல இருந்து பெருசை வச்சு போடுறது அந்த பிளாஸ்டிக் கார்ன்ஸ், அது கட்டாயம் இருக்கணும். மற்றது லாங் ஸ்ட்ரிங்ஸ்னா நீண்ட கயிறுகள் அந்த பெட்டியில இருக்கும். மற்றது பில்டிங் பிளாக்ஸ், மற்றது லெகோ பீசஸ், மற்றது ஸ்பின்னிங் டாப்ஸ்னா பம்பரம்லாம் எப்படி சுத்துறது அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம், அந்த பெட்டியில கட்டாயம் இருக்கும். மற்றது கலர்ஃபுல் கிரேட் ரிங், மற்றது கிச்சன் செட் கட்டாயம் இருக்கும். பிள்ளைகள் வந்து விரும்பி விளையாடுவாங்க, எப்படி சமைக்கிறாங்க, எப்படி பாத்திரம் கழுவாங்க, எப்படி மரக்கறிகளை கட் பண்ணலாம், அந்த மாதிரி கிச்சன் செட்டை வந்து விரும்பி விளையாடுவாங்க. அதாவது பொம்மைகள், பல்வேறு வர்ணங்களிலான பொம்மைகள் அந்த பெட்டியில இருக்கும். மற்றது ஆல்பபெட் ட்ரேசிங் போர்ட்ஸ், ஏபிசிடி, AAE, மற்றது 1 2 3 அந்த மாதிரி ஆல்பபெட்டு, நம்பர், அந்த மாதிரி ட்ரேசிங் போர்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். மற்றது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ புல்லாங்குழல், மற்றது அந்த சல்லாரி, மற்றது தபேலா, அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஜாது கித்தாரங்கிற பாக்ஸில் இருக்கும் கட்டாயம். இதோட லெசன் 2ங்கிற பாடம் நிறைவடையுது. அடுத்து லெசன் 3க்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இப்பொழுது முடியும் 1 3வது பாடத்தை நாம் தற்பொழுது கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதில் வந்து டாபிக்ஸ் ரெஃபரன்ஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அதை கூறலாம் என்று நினைக்கின்றேன். இதில் வந்து ஸ்டெம் என்பதை பற்றியான விளக்கம் ஒன்று காணப்படுகிறது. இது ஸ்டீம் என்ற பதம் ஆரம்பத்தில் ஸ்டெம் என்றே காணப்படுது. உள்ளடங்கிய விடயங்கள் என்ன என்றால் STEM, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்கல். இந்த 4 மாதமே அந்த ஸ்டெம் என்று ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் தீர்மானம் முடிவு செய்திருக்கின்றார்கள். இதோடு கலையும் ஏழையும் நாம் இணைத்தால், கலை சம்பந்தமான பாடத்திட்டத்தையும் நாம் இணைத்தால் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை உருவாக்குவதற்கு இந்த கலை என்ற இந்த பாடத்திட்டம் வந்து அவசியமானது என்று அவர்கள் கருதினார்கள். அதன் பிறகு இந்த ஸ்டெம் என்ற பதமானது ஸ்டீல் என்று மாற்றப்பட்டது. அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்கல் என்ற இந்த 5ம் அதற்குள் உள்ளடங்கப்பட்டு இந்த ஸ்டெம் ஆனது உருவாக்க ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஜப்பான், நியூசிலாந்து ஆகிய நாடுகள் உள்ளடங்களாக இந்த ஸ்டெம் பிள்ளைகள் வளர்ச்சிக்கு ஸ்டீம் எஜுகேஷன் ஆனது ஒரு அடித்தளமாக்கப்படுகின்றது. இந்த ஸ்டீம் எஜுகேஷன் என்ற இந்த பதத்தை ஊடாக அவர்கள் நடக்கும் பொழுது நிலையில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். அவர்களது வளர்ச்சி ஒரு சிறந்த மாற்றத்தை வெளிக்கொள்ள முடிகின்றது என்பதை இவர்கள் கொண்டார்கள். எனவே அனைத்து நாடுகளும் கல்வி பாடத்திட்டத்திற்குள் கல்வி திட்டத்திற்குள் இந்த ஸ்டீம் பதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். எனவே இந்த ஸ்டீம் என்ற இந்த பாடத்திட்டமான எமது மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வளர்ச்சி பெறுவர்களாக அவர்களை மாற்றுவதற்கு அவர்கள் வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த அர்த்தமாக இருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கின்றது.
is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.